பிரைஸ் த லார்ட். ஹalleluya. அன்பானவர்களே, நாம் புனித வாரத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இந்த ஒரு வாரம் ஆண்டவரோடு அதிகமாய் பயணிக்க முயற்சி பண்ணுவோமே. மனுக்குலம் மீட்பு பெற வேண்டும், மனிதர்கள் பரலோகத்திற்கு சொந்தமாக வேண்டும் என்பதற்காக ஒரு கடவுள் மனிதனாக வந்து எனக்காக உங்களுக்காக அவமானங்களையும் அசிங்கங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் மரணத்தையும் அனுபவித்த வாரம். ஆகவே இந்த வாரத்திலே உலக பற்றுகளிலிருந்து கொஞ்சம் தூரம் வர நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய அந்த மனிதனாய் பிறந்தாரே, அந்த மனசுக்குள்ள தியானிச்சு பாருங்க. அவர் நான் அசிங்கப்படக்கூடாது என்பதற்காக அசிங்கப்பட்டாரே, அவமானப்பட்டாரே, கேவலப்படுத்தப்பட்டாரே. அதை கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. ஒரு கடவுள் ஒரே ஒரு வார்த்தையினால் உலகத்தையெல்லாம் படைச்சவர் மனிதனை மீட்பதற்காக அணு அணுவாக பாடுபட்ட வாரம், அணு அணுவாக துடித்த வாரம். அந்த வேதனைகளையும் பாடுகளையும் தியானித்து நாம் நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள், தீய நாட்டங்கள், சிற்றின்ப மோகங்கள், உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த பாடுகளை வைத்து நாம் தியானித்து ஜெபிப்போம். அன்பர்களே, ஜெபியுங்கள், ஆண்டவரோடு இணைந்திருங்கள், ஆண்டவரோடு ஒன்றித்திருங்கள். கண்டிப்பாக வாழ்வு, விடுதலை கடந்து வரும். ஆகவே இந்த வாரம் கடவுளோடு இணைந்திருங்கள். இந்த குருத்து ஞாயிறு என்று ஆண்டவர் தனக்கென்று ஒரு கழுதையை கழற்றி கொண்டு வர சொல்கிறார். அது ஆண்டவருக்கு தேவை என்று. ஆகவே அது சிம்பாலிக்கா சொல்லக்கூடிய வார்த்தை. ஆண்டவருக்கு தேவை. கட்டுகளை அவிழ்க்கிறார். உங்கள் கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய வாரம் இந்த வாரம். நீங்க ஆண்டவருக்கு தேவைங்க. உங்க வாழ்க்கையும் உங்க நேரமும் உங்க திறமையும் ஆண்டவருக்கு தேவை. அதற்காக ஆண்டவர் உங்கள் கட்டுகளை அவிழ்க்கப் போகிறார். அவர் கட்டப்பட்டது உங்கள் கட்டுகளை அவிழ்க்க, அவர் அடிக்கப்பட்டது நீங்கள் அடிக்கப்படாமல் இருக்க, அவர் அசிங்கப்பட்டது நீங்கள் அசிங்கப்படாமல் இருக்க. ஆகவே இந்த வாரம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிச்சு இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக ஆண்டவர் அருகிலே வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய பாடுகளை இதயத்தின் உள்ளறையிலே தாங்கி நில்லுங்கள். இந்த வாரம் முழுவதும் ஜெப உணர்வோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமான பாடுகள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லா கட்டுகளிலும் விடுவித்து நித்திய வாழ்வுக்கும் இவ்வுலகத்திலே பரிசுத்தமாகவும் செழிப்பாகவும் வாழ அருள் செய்வதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.